பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அநேக ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை சமீபமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இவர்கள் மத்தியில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 படகுகளை பார்க்கிறார். அதில் ஒரு படகுல ஏறுகிறார். ஏறி கொஞ்சம் கடலுக்குள்ள ஆழத்துல தள்ளி அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அது தேவனுடைய வேலையாய் இருந்தது. அந்த படகு ஏறும்பொழுது அந்த படகு வெறுமையாய் காணப்பட்டது. பிறகு அந்த படகு அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து முடித்த பின்பு அந்த படகை கொஞ்சம் ஆழத்துல பேதுருக்கிட்ட சொல்றாரு, ஆழத்துல தள்ளி போடுங்க. தள்ளுங்கன்னு சொல்லும் போது பேதுரு ஆழத்துல தள்ளி வலைய போடுங்கன்றார். வலையை போட்டாங்க. போட்டவொடனே மிகுதியான வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. அந்த முதல்ல அந்த படகு எப்படி இருந்தது? வெறுமையான படகா இருந்தது. பிறகு பேதுருக்கிட்ட சொல்றாரு, நீ படகு ஆழத்துல தள்ளி வலையை எங்க போடுன்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். கொண்டு போயிட்டு படகை அங்க தள்ளி கொண்டு போயிட்டு ஆழத்துல போடுறாரு. வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை. ஆம், பிரியமானவர்களே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வெறுமையான படகு, நம்முடைய இருதயம் வெறுமையான எனப்படுகிற இந்த இருதயமான இந்த படகுல ஆண்டவர் நாம் ஏறுவதற்காக, ஆண்டவர் நமக்குள்ள இந்த படகுல வருவதற்காக நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளது மாத்திரமே இல்லை, விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பேதுரு எப்படி திரளான மீன்கள், கிழிந்து போக்கத்தக்கதான மிகுதியான மீன்கள் பிடித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மிகுதியான ஆசீர்வாதங்கள், இந்த உபதிரவ காலத்துல துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் மத்தியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தருளுவார். இந்த நாளிலே எல்லாவற்றையும் இந்த வேதத்தின் வசனத்தின்படியாய் நாம் தியானித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளணும். பிறகு அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பிறகு அவரை தியானிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் பண்ணும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரை கேட்கலாமா? இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்யலாமா? எனக்கு எங்களை அதிகமாய் நேசிக்க அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த வேத வசனத்தின்படியாய் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர், உம்மை ஏற்றுக்கொள்ளாத அந்த வெறுமையான படகுல உங்களை நீர் ஏறி வரணும் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் எங்கள் இருதயத்துக்குள் இந்த வெறுமையான படகு, வாழ்க்கை எனப்படுகிற இந்த படகுல நீங்க ஏறி வரணும். அது மாத்திரமல்ல, உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். அனுதினமும் உங்களை தியானிக்கணும். ஜெபத்தோடு உண்மை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. நாங்கள் திரளாம் மிகுதியான மீன்கள் எப்படி பிடித்தது போல நாங்கள் ஆண்டவரே மிகுதியான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை நீர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை நீர் போஷித்து அந்த குடும்பங்கள் அநேக மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீரே பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.